அனைத்து அரசியல் கட்சிகளும், அனைத்து பொதுமக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். எந்த ஒரு அரசியல் கட்சியும் சிபிஐ விசாரணையை குலைப்பதற்கோ, கெடுப்பதற்கோ, குறைப்பதற்கோ, மடைமாற்றுவதற்கோ, குறுக்கீடு செய்வதற்கோ, அதை திசை திருப்புவதற்கோ எந்த ஒரு அரசியல் கட்சியும் தமிழக பாஜக, இந்திய பாஜக எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் யார் யாருடன் கூட்டணியாக இருந்தாலும் அவர்கள் சிபிஐயின் இந்த கரூர் சம்பவத்தில் 41 உயிர்கள் பலியாகிவிட்டன. ஸோ அதனால் அனைவரும் பொதுமக்கள் அதனால் இந்த விசாரணை தன்னிச்சையாக, நேர்மையாக, சரியாக நடைபெற வேண்டும். சிபிஐ எந்த ஒரு அரசியல் கட்சியும் தலையிடக்கூடாது, குறுக்கிடக்கூடாது. அவர்களை தன்னிச்சையாக அவர்களுடைய சுயமாக அவர்களை நேர்மையாக அவர்களுடைய விசாரணையை செய்வதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அனைத்து பொதுமக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அப்படி அவர்கள் சரியாக, தனியாக அவர்கள் சுதந்திரமாக சிபிஐ அதிகாரி அவர்கள் சுதந்திரமாக, தனியாக, சரியாக, நேர்மையாக விசாரித்தால் மட்டுமே அந்த கரூர் சம்பவத்தில், அதாவது எந்த ஒரு அரசியல் கட்சியின் தலையீடும் இல்லாமல் விசாரித்தால் மட்டுமே அந்த கரூர் சம்பவத்தில் உள்ள மாஃபியா கும்பலின் பிரச்சனைகள், அந்த பொதுக்கூட்டத்தில் நுழைந்து அந்த பொதுக்கூட்டத்தை கலைத்த, சிதைத்த, வதைத்த, பிரச்சனை செய்த மாஃபியா கும்பலை சிபிஐ அதிகாரிகள் கண்டிப்பாக நெருங்குவார்கள். நெருங்கி அவர்கள் அனைவரையும் பிடிப்பார்கள். பிடித்து அவர்களை நீதிமன்றத்தின் முன் நிறுத்தி அவர்கள் அனைவருக்கும் தக்க தண்டனை வழங்குவார்கள். இது கண்டிப்பாக நடக்கும். ஆகையால் அனைவரும் உச்சநீதிமன்றம் நியமித்த சிபிஐ அதிகாரிகளுக்கும்